இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், வெலிங்டனில் நடைபெறும் முதல் T20 போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்து தவறு செய்தார் ரோஹித் சர்மா. அதன் பலனாக நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் குவித்துள்ளது. அந்த அணியின் தொடக்க வீரரும் விக்கெட் கீப்பருமான டிம் லூயிஸ் செய்ஃபர்ட் 30 பந்துகளில் அரை சதம் கண்டவர். அடுத்த 13 பந்துகளில் 34 ரன்களை புரட்டி எடுத்து 43 பந்துகளில் 7 பவுண்டரிகள் 6 சிக்சர்களுடன் 43 பந்துகளில் 84 ரன்கள் குவித்தார். இது இவர் விளையாடும் 9வது T20 ஆட்டமாகும். இதுவரை இவரது ஸ்ட்ரைக் விகிதம் 131 என்பது கவனிக்கத்தக்கது. கோலின் முன்ரோ 20 பந்துகளில் 34 ரன்களையும், கெயின் வில்லியம்சன் 22 பந்துகளில் 34 ரன்களையும் எடுக்க, ராஸ் டெய்லர் 13 பந்துகளில் 20 ரன்களையும், குக்லிஜின் 7 பந்துகளில் 20 ரன்களையும் எடுத்து பங்களிப்பு செய்தனர். தொடக்க வீரர்களான முன்ரோ செய்ஃபர்ட் கூட்டணி முதல் 50 பந்துகளில் 86 ரன்களை குவிக்க, செய்ஃபர்ட் காட்டடியில் 12.4 ஓவர்களிலேயே 134 ரன்களை குவித்தது நியூசிலாந்து. இந்திய அணியில் சிறந்த சிக்கன விகிதம் எடுத்த சாகலின் சிக்கன விகிதமே ஓவருக்கு 8.75 ரன்கள். கலீஸ் அகமது 4 ஓவர்களில் 48 ரன்களையும், புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்களில் 47 ரன்களையும் வாரி வழங்கினர். குருணல் பாண்டியா 4 ஓவர்களில் 37 ரன்கள், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்களில் 51 ரன்களை வாரி வழங்கினர் என்றுதான் கூற வேண்டும். இந்திய பவுலர்கள் லைன் மற்றும் லென்த் கிடைக்காமல் திணறுகிறார்கள். மேலும் தற்போது வர பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 1 ரன்களும், சிக்கர் தவான் 29 ரன்களும், விஜய் சங்கர் 27 ரன்களும், ரிஷப் பண்ட் வெறும் 4 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்திருக்காங்க. அதே போல் களத்தில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் 27 ரன்கள் எடுத்து இன்னும் களத்தில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஹர்திக் பாண்டியா 4 ரன்கள், தினேஷ் கார்த்திக் 5 ரன்கள்னு எடுத்து விக்கெட் விட்டுருக்காங்க. அதே போல் தற்போது களத்தில் குருணல் பாண்டியா 19 ரன்களோடு இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தோனியும் குருணல் பாண்டியாவும் இருக்காங்க. மொத்தம் 6 விக்கெட் ஆயிடுச்சு. 16.2 ஓவரில் வெறும் 123 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. மேலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இந்திய அணி ஜெயிக்க அதிக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 95% நியூசிலாந்து அணி தான் ஜெயிக்க போகுது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.